எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு 150 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு கடலை மாவு, 1 கப் அளவு கடலை மாவுக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, குழந்தைங்க சாப்பிட்றதுனால. இது கூடவே நம்ம கடலை மாவு சேர்த்து செய்கிறோம். நம்ம வாயு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியாக. அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாவோடு சேர்த்து செய்யும்போது நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக மொறு மொறுன்னு வரும். அதுக்காக தான் இந்த சூடான எண்ணெயை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு உடனே கைவிட்டு கிளறிடாதீங்க. ஒரு நிமிஷம் விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை கெட்டியாக பிசையும் போது நமக்கு போண்டா போடும்போது ரொம்ப ஹார்டாயிரும். அதே சமயம் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும். அதனால கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நம்ம எடுத்து போடும்போது நல்லா நமக்கு இந்த மாதிரி நல்லா கீழே விழுகணும். அப்போ தான் நமக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா புசு புசுன்னும் வரும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இது அப்படியே வச்சுருவோம். இப்போ நமக்கு எண்ணெய் நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதில் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எப்பவும் போண்டா போடுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே மேலெலும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுறப்ப நமக்கு நல்லா பொசு பொசுன்னு வரும். மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா திருப்பி விட்டதுக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ குண்டாக பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா உள்ளே நல்லா மெதுமெதுனும், மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.